உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு வீடெல்லாம் போய் பார்த்துட்டு நிலாவை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு கூட்டிகிட்டு போகிற சோழனுக்கு அங்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் கேட்டுட்டு வர போகிறாரு. ஏன்னா சோழன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த முடிவெடுத்திருக்கும் போது என்னை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அந்த வீடும் அந்த வீட்டில் இருக்கவங்களையும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிலா ஒரே வார்த்தையில் சொல்ல போகிறாங்க. ஸோ இதை கேட்டு ரொம்பவுமே ஷாக் ஆக போகிறாரு சோழன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி போய் அங்கங்கே போய் ஒவ்வொரு வீடாக போய் தேடுறாங்க. அப்போ பாண்டியுமே போயிட்டு ஒரு 2 வீட்டை பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு வீடு பார்த்துட்டு அந்த வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, அந்த வீட்டுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் என்ன அப்படிலாம் பேசும்போது ரொம்ப கம்மி தான்ப்பா, இந்த ஏரியாலே நான் தான் கம்மியாக கொடுத்துட்ருக்கேன், 2 லட்ச ரூபா அட்வான்ஸுப்பா, 20,000 வாடகை அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும்லடா நானும் நிலாவும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே ரொம்பவுமே பில்டப் பண்ணி பேசும்போது இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் எந்த தைரியத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கான், 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க, 20,000 மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும், இது இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இங்கே வைக்கணும், வாஷிங் மிஷின் அங்கே வைக்கணும், டிவி இங்கே மாட்டணும், சோஃபா இங்கே போடணுன்னு இவன் பாட்டு அடிக்கிட்டே போகிறானே, இதுக்கெல்லாம் காசு எங்கே வச்சுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரிடா நீ சுற்றிப்பாரு, நான் அவர்கிட்ட அட்வான்ஸ் ஏதாவது குறைக்க முடியுமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயிட்டு கேட்டுட்ருக்காரு. ஸோ பாண்டி வந்துட்டு கேட்டதுக்கு இல்லைப்பா நான் தான் ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன், இதுக்கு மேலே கம்மியாலாம் என்னால் பண்ண முடியாதுப்பான்னு ஓனரும் சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து நிலாவுமே சோழனுக்கு கால் பண்ணும்போது எங்கே இருக்கீங்க சோழன், டிரைவிங்கில் இருக்கீங்களா அப்படிங்கும்போது சோழனுக்கு பொய் சொல்கிறதுக்கு சொல்லவா வேணும், ஆமா நிலா நான் வந்துட்டு இந்த மாதிரி டிரைவிங்கில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன நிலா முக்கியமான விஷயமா அப்படின்னும்போது இல்லை சும்மா தான் சோழன் கூப்பிட்டேன், முன்னாடியே கூப்பிட்டேன், நீங்கள் கூப்பிடலையா, பார்த்துட்டும் கூப்பிடலையேன்னு தான் என்ன ஆச்சோன்னு பயந்துட்டு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா அப்படின்ட்டு, எப்படி நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு பாரு, இந்த வீட்டை பார்த்துட்டு அப்படின்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட போகிற நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திரும்ப வந்து பேசுகிறாரு ஓனர்கிட்ட. ஸோ அவர் என்ன சொல்லிடுறாரு, 2-3 பேர் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கப்பா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டோக்கன் அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு புக் பண்ணிடுவேன், அதுக்குள்ளே வேறு யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும்ப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் அதெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் இன்றைக்கி சாயந்தரமே வந்து உங்களுக்கு நான் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் வீட்டை மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வராங்க. பாண்டி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னடா இப்படி பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா நீ எந்த தைரியத்தில் அப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன 2 லட்ச ரூபான்னு சும்மா கம்மியான அமௌண்ட்டு நினச்சிட்டு இருக்கியா, டோக்கன் அட்வான்ஸ் வேறு சாயந்தரமே தரேன்னு சொல்லிட்டு வர, அவ்வளோ காசு வச்சுருக்கியா நீ அப்படிங்கிறாங்க. டே என்னடா என்னை பற்றி தெரிஞ்சுமா கேட்குற, என்கிட்ட ஏதுடா அவ்வளோ காசு அப்படின்னோன்னு, அப்படின்னா என்கிட்டேயும் அண்ணன்கிட்டேயும் நீ இருக்கிற காசு சுரண்டலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. டே என்னடா அப்படின்ட்டு, இங்கே பாருடா எங்ககிட்ட எல்லாம் காசு கேட்டு வந்து நின்றாத, நாங்களாம் தரவே மாட்டோம், இதுக்கே அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, இதுக்கு நாங்கள் காசு கொடுத்தோன்னு வேறு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவங்கக்கிட்ட எங்களெல்லாம் திட்டு வாங்க முடியாதுப்பா, எங்ககிட்ட எல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னோன்னே, டே போடா உங்ககிட்ட கேட்கலன்னா எனக்கு காசு கொடுக்க வேறு ஆளே இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னமோ பண்ண நீ தான் ஆனால் நல்லா திட்டு வாங்க போகிறடா அது மட்டும் தெரியுது அப்படின்னோடனே, டே என்னடா நினச்ச நீ என் நிலாவை பற்றி, நிலாவுக்கு நான் இப்படியே சர்ப்ரைஸ் கொடுக்குறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சர்ப்ரைஸ் நீ கொடுக்குறதெல்லாம் பிடிக்கும், அது நானே ஒத்துக்கிறேன், ஆனால் நீ இப்படி தனியாக வீடு எடுத்து கூட்டிகிட்டு வரத அவங்களோட நாலேஜ்க்கே கொண்டு போகாமல் நீ வீட்டெல்லாம் பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுக்குற வரைக்கும் முடிவெடுத்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. டே என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும்டா, ரொம்ப தான் என்னமோ இவனுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் தனக்கு தானே ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் பாண்டி வேலைக்கு போய்டுறாரு. இங்கே நேராக சோழன் வந்துட்டு அங்கே ஓனர்கிட்ட போகிறாரு. போனால் ஓனரை, என்னடா ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்ருக்க, உனக்கு சவாரி எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அண்ணே சவாரியெல்லாம் இருக்குதான், போகணும், நான் ஆல்ரெடி 4-5 சவாரி முடிச்சுட்டு வந்துட்டேனே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்ல, முக்கியமான விஷயம் நீ பேசணுன்னாலே காசு விஷயத்தை பற்றி தான் பேசுவேன், என்ன காசு கேட்டு வந்து உட்காந்துருக்கியா, காசுலான்ட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்னென்ன நீ எனக்கு உதவி பண்ணவன் யாருன்னே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ வடையெல்லாம் கொண்டு வர சொல்லி கொடுக்குறாரு. நான் உனக்கு டீ வடையெல்லாம் கொண்டு வர சொல்லையே அப்படின்னோடனே, அண்ணா நான் தானே உனக்காக வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதானே ஏதோ நீ அப்போ காசு விஷயத்துக்கு தான் வந்து உட்காந்துருக்கேன்னு தெரியுது, காசு தானே இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு 500 எடுத்து கொடுக்குறாரு. என்னண்ணே 500 கொடுக்குற, என்கிட்ட இருக்குண்ணே அது அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோடனே, அண்ணா ஒரு 2-2.5 லட்ச ரூபாய் இருந்தால் கூடண்ணே அப்படின்னோடனே ஓனருக்கு இங்கே கோவம் வந்துடுது. டேய் இங்கே பாருடா, என்கிட்ட இந்த அளவுக்கு அமௌண்ட்லாம் நான் வந்து நீ கேட்டேன்னா ஒன்றை நம்பிலாம் நான் கொடுக்க மாட்டேன், உன் பொண்டாட்டி வந்து தர சொல்லு, கேட்க சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னண்ணே அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ அவளே வந்து கூப்பிட்டு வந்து சொல்கிறியே அப்படிங்கிறாங்க. நீ கூட்டிகிட்டுலாம் வர வேணாடா, அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லட்டும், அதை நம்பி நான் கொடுப்பேன், உன்னை நம்பி தரமாட்டேன் அப்படின்னோடனே, என்னென்ன இத்தனை வருஷமாக உங்ககிட்ட வேலை செய்கிறது நான், என்னை நம்ப மாட்டேன், என் பொண்டாட்டியை நம்புவ நீ என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நீ என்ன மாதிரி ஃப்ராடு பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, உன்னை நம்பிலாம் நான் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க மாட்டேன், முதல்ல என்கிட்ட பணம் இல்லை, நீ இடத்த காலி பண்ணு அப்படின்றாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே ஒரு 10,000 கொடுண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா என்கிட்ட காசே இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி விட்டுறாரு. ஸோ நைட்டு சோழன் வீட்டுக்கு வந்த உடனே பாண்டி எப்படி பார்க்குறாரு,
என்னடா டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அப்படியே கொடுத்துட்ட மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. டேய் என்னை பற்றி நீ என்னடா நினச்ச, அவர்கிட்ட நான் 10,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டியா 10,000? ஏதுடா அப்படிங்கிறாங்க. நீ பணம் தரலன்னா என்னால் வேற எங்கேயும் பரட்ட முடியாதா, அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அவங்க ஓனர்கிட்ட வாங்கினியா அப்படின்றாங்க. டேய் உங்களையாவது ஒரு பங்கில் வைக்கலாம்டா, எங்கள் ஓனர் அதுக்கு மேலே நிலாவே வந்து சொன்னாதான் அவர் தருவாராம், அது என்ன நம்ப மாட்டேங்கிறாரு, நிலாவை தான் நம்புவாராம் அப்படிங்கிறாங்க. அதான்டா உன்னை தவிர நாங்கள் எல்லாருமே அவங்கள புரிஞ்சு வச்சுருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னோன்னே, உங்களுக்கெல்லாம் இருக்குடா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வம்பிழுத்துட்டு உள்ளே வராரு. சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமா நிலா வந்துட்டு, சரி நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ போய் பாரு அப்படின்ட்டு உள்ள நிலா போனதுக்கப்புறமா சோழன் போய் நேராக இங்கே சேரன் பக்கத்தில் பாண்டி பல்லவன் கூட உட்காடுறாங்க. என்னடா இங்கே வந்து படுத்துட்ட அப்படின்னோடனே பல்லவன் பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம கூடலாம் இங்கே படுத்து தூங்கி அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் நம்ம கூட படுத்து தூங்கலான்னு வந்திருக்கும் போல இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியே வாயிலே போட்டேன்னு வச்சுக்க, நான் எதுக்குடா இங்கே படுத்து தூங்கணும், நான் அப்படியே ஜிலு ஜிலுன்னு ஏசியில் நிலா கூட தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா இங்கே வந்து உட்காந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. இருடா நான் அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னோடனே, என்னடா பேசணும் சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இப்படி நிலாவை அப்படி எட்டி பார்க்குறாங்க. நிலா ரூம்குள்ளே தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கேட்காது நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. முடிவு எடுத்திருக்கியா என்னடா அப்படின்னோடனே பாண்டி அப்படி திருன்னு முழிச்சோன்னே, என்னடா அவன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அதை அவனே சொல்லுவான், நீயே கேளுண்ணே அப்படின்னு பாண்டி சொன்ன உடனே இப்போ சோழனே சொல்கிறாரு, இல்லைண்ணா அவங்க அப்பா அன்னைக்கு வந்தாருல்ல, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்ட்டு, இந்த மாதிரி ஒரு வீட்டில் நீ வச்சிருக்கேன்னு என்னை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி நானே உனக்கு எல்லாம் வாங்கித்தரேன், நீ அங்கே போய் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் தனி கொடுத்துன இருன்னு அந்தாலும் என்ன ஒரு மாதிரி குத்தலாக பேசுகிறாருண்ணே, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு, அதான் அவர்கிட்டே நான் சவால் விட்டேன் அப்படிங்கிறாங்க. சவால் விட்டியா, என்னடா சவால் விட்ட அப்படின்னு சேரன் கேட்ட உடனே, ஆமாண்ணே நானே தனியாக அதெல்லாம் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நிலாவை நான் எப்படி வாழ வைக்கணுமோ எனக்கு தெரியும்னு, நான் அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஃப்ளாட் எடுத்து ஒரு தனியாக வீடு எடுத்து அவளுக்கு தேவையான எல்லா ஜாமான் வாங்கி போட்டு நான் அப்படி அவளை ராணி மாதிரி வச்சுக்குவேன், அவர்கிட்ட நான் சபதம் எடுத்திருக்கேனே அப்படிங்கிறாங்க. சபதம் எடுத்திருக்கியா, டே என்னடா அவன் வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டிக்கிட்ட கேட்ட உடனே, அண்ணா அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே, எனக்கே இது ஏதோ சரியாக வரும்னு தெரியல, ஆனால் அவங்கக்கிட்ட நல்லா திட்டு வாங்க போகிறான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. நான் இங்கே பாருண்ணே அவனை, அப்பையிலேருந்து நான் சொல்கிறேன், இவன் எப்போ பாரு நிலா என்னை திட்டுவானே சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிறாங்க. ஏண்டா தனி கொடுத்து போகணுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு முடிவெடுத்திருக்கியே, அதை பற்றி நீ நிலா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் அவகிட்ட எப்படி சொன்னால் எப்படி அவள் ஓகே சொல்லுவான்னு எனக்கு தெரியும்ண்ணே, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அவளே ஓகே சொன்னாலும் தயவு செஞ்சு நீங்களாம் யாரும் அழுது எப்பவும் போல் சீன் கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி விட்றாதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பல்லவனுக்கு ஆல்ரெடி முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பாருண்ணே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் உடனே நிலா இங்கேருந்து போகிறா அப்படின்னாலே இவன் ஒரு மாதிரி ஆயிடுறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைடா நிலா என்ன சொல்லுமோன்னு தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேனே சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு நேராக இப்போ சோழன் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே நிலா பார்த்துட்டு, என்ன சோழன் தூங்கலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இது தூங்கணும் அப்படின்னு போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன நிலா இன்னும் வேலை முடியலையா அப்படிங்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் தான் சோழன் முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சோழன் படுத்துட்டு, நிலா நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், காலையில் கொஞ்சம் ரெடியாகு அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ், நான் தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா உனக்கு பிடிக்கும்ல, நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லிட்டு இப்போ மறுநாள் காலையில் பார்த்தா நிலாவும் கிளம்பி வராங்க. ஆனால் நான் அவர் எங்கேயோ கூப்பிடுறாரு வெளியில், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே 3 பேருமே அப்படியே மாற்றி பார்த்துக்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு, காட்டிக்கிட்டி கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, சரிண்ணே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக சோழன் நிலா வெளியில் போனோன்னே திடீர்னு சோழன் ஓடி வந்து, அண்ணா சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோண்ணே, அந்த வீட்டை பார்த்து அவள் ஓகே சொல்லிடணும், சரின்னு சொல்லிடணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு மாதிரி ஜாலியாக போகிறாரு. இங்கே பார்த்தா இவங்க 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. பாண்டியுமே எனக்கு என்னமோ போயிட்டு திட்டு வாங்கிட்டு தானே வரப்போகிறான், இவன் வருவான்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ நேராக வந்துட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ நிலாவை வா நிலா அப்படிங்கிறாங்க. இது யார் வீடு, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ வா ஏன் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விறுவிறுன்னு வந்துட்டு இப்போது போய் உள்ளரெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு. இங்கே பாரு நிலா எப்படி இருக்குது பாரு, சூப்பராக இருக்குல்ல, இந்த ரூம் சூப்பராக இருக்க, ஹாலு இது கிச்சனு இது பாத்ரூமு அப்படின்னு மாற்றி காட்டும்போது நிலா அப்படியே பார்த்துட்டு, இருங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணுமா, எனக்கு ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா எப்போ பாரு இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. பின்ன சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு ஹாலு இது கிச்சனு இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு காட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன முதல்ல அதை சொல்லுங்கள், இதை நீங்கள் சொன்ன சர்ப்ரைஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா இது நம்ம இருக்க போகிற வீடு, அதனால
அதனால தான் உன்னை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரணும்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நிலாக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நம்ம இருக்க போகிற வீடா? எனக்கு புரியல சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, நீயும் நானும் மட்டும் இந்த வீட்டில் அப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே பாரு, இந்த இடத்துலலாம் நின்று நம்ம காஃபி குடிச்சிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிற்கலாம். மழை பெய்யும் போது ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக நம்ம சாப்பிடலாம். அப்படியே ஒரு மாதிரி இந்த ஃபீலே செம்மையாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா ஒரு மாதிரி நிற்கும்போது, என்ன நிலா, நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ ஒன்றுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. ஸோ நிலா வந்துட்டு இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆவலாக பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கிளம்பலாம் சோழன் அப்படிங்கிறாங்க. நிலா, என்ன அதுக்குள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டியா நீ? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா அப்படிங்கிறாரு. நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி கோவமாகறத பார்த்த உடனே சோழனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரின்னு சொல்லிட்டு, இரு நிலா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு அப்படிங்கிறாங்க. சோழன், இப்போ நீங்கள் வரீங்களா, நான் ஆட்டோ பிடிச்சி போகவா அப்படின்னு விறுவிறுன்னு வெளியே வராங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் கரெக்டாக வந்து பார்த்துட்டு, இப்போ சோழனும் வந்த உடனே, அப்போ இவங்க தான் உங்கள் ஒய்ஃபாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு விறுவிறுன்னு போனோடனே, என்ன அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க, வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான கால் வந்திருக்கா, அதை வேக வேகமாக போயிட்டுருக்காங்க, நான் அப்புறமா திரும்ப உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சோழனும் வந்த உடனே இப்போ காரில் நேராக கூட்டிகிட்டே வந்துடுறாரு. வீட்டுக்கு வர வரைக்குமே அப்படியே ஒரு மாதிரி நிலா சைலண்ட்டாகவே வராங்க, எதுவுமே பேசாமல். சோழன் பேசுனா திட்டுவாளோ, என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற மாதிரியே வராரு. வீட்டுக்கு வந்தால் இவங்க 3 பேரும் கார் வந்துருச்சுங்கும் போதே இப்படி எந்திரிச்சு பார்க்குறாங்க. நடேசனும் உட்காந்து பார்க்குறாரு. எங்கேயோ வெளியே போயிட்டு வராங்க போல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நிலா வந்து வேக வேகமாக வெளியில் செப்பல் அவ்வளோ வேகமாக கலட்டிட்டு உள்ளே போகிறாங்க. நடேசன் அதையும் பார்த்துட்டு இப்போ சோழனை பார்க்குறாரு. என்னடா மருமக இவ்வளோ கோவமாக உள்ளே போகுது அப்படிங்கிறாங்க. யோ ஒரு நிமிஷம் அமைதியாக இரியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே உள்ளே போகிறாரு. போன வேகத்துக்கு பர்ஸெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு நிலா போயிட்டு வேகமாக உட்காடுறாங்க. அப்போ அப்படி சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது சோழனும் பின்னாடியே வந்த உடனே இப்போ பாண்டி வந்துட்டு பல்லவன் கிட்ட, ஏதோ நடந்துருச்சு போலடா, வாங்கி கட்டிட்டு தான் வந்திருப்பான் போல அப்படிங்கிறாங்க. இருக்குண்ணே, அண்ணி வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளாலே ஏற்றுக்க முடியல, அண்ணி எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனு சொல்லிட்டு இருந்த உடனே இப்போ வந்த உடனே, என்ன நிலா எதுவுமே பேசாமல் இப்படி வேக வேகமாக வந்து உட்காந்துட்ட அப்படிங்கிறாங்க. இப்போ சேரனுமே அப்படியே பார்க்குறாரு. நிலா கிட்ட தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, இந்தப்பா தண்ணி குடி அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கும்போது, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியே இருக்கியே அப்படிங்கிறாங்க. அண்ணா, இவர் என்ன வேலை பண்ணாருன்னு இப்போ தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன எல்லாரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா நிலா, நேற்று நைட்டு தான் எங்ககிட்ட அவன் சொன்னான், அது உன்கிட்ட அவனே பேசிக்கிறேன்னு சொன்னான்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துட்டு தான் இருந்தீங்களா அப்படின்னோடனே வேக வேகமாக பல்லவன் போயிட்டு, அண்ணி நாங்களாம் இதுக்கு ஒத்துக்கல, அண்ணி அண்ணனாக தான் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்துச்சு, நாங்கள் அப்போவே வேணான்னு சொன்னோம், இதெல்லாம் அண்ணி ஒத்துக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொன்னோம், ஆனால் எங்கே கேட்டுச்சு, அதுவே பேசி உங்களை சமாதானப்படுத்திக்கிறேன், அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் அண்ணனே தான் சொல்லிட்டு இருந்துச்சு, நாங்களாம் வேணான்னு தான் சொன்னோம் அப்படின்னு பல்லவனு சொன்ன உடனே சேரன் டக்குன்னு பார்த்துட்டு, டேய் பல்லவா அமைதியாருடா அப்படின்ட்டு, நீ என்னப்பா முடிவெடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே அப்படின்ட்டு, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், வீட்டை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன், அது கூட சொல்லாமல் இப்படி விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி கோவமாக கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டை பார்த்து அந்த வீட்டை நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. நிலா, நம்ம வாழ போகிற வீடு நிலா அது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னோன்னு, நிலா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத, இதுக்கு பேர் ஒரு வீடா அப்படிங்கிறாங்க. ஓ, இப்போ தான் இது வீடானே உங்களுக்கு தெரியுதா, இத்தனை வருஷம் இந்த வீட்டில் தானே இருந்தீங்க, அப்போல்லாம் தெரியலையா, ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாட் எடுக்கணும், எல்லாரையும் கூட்டு போய் அங்கே வைக்கணும்னு அப்போ தோணலையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நான் எதுக்காக பண்ணுறேன்னு புரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா என்னப்பா என்கிட்ட என்ன வார்த்தை கேட்டாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாரு, டிவி வாங்கலன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொன்னீங்க, அதனால என்னப்போ அதுக்காக இப்படி இப்போ வாடகை வீட்டில் போய் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, அது இல்லை, அவர் என்ன குத்தி காட்டி பேசினார், அவரே ஃப்ளாட் எடுத்து தரேன், எல்லா ஜாமானும் வாங்கி தரேன், அங்கே போய் நீங்கள் என் பொண்ணோட தண்ணி கொடுத்தன இருங்க மாப்பிள்ளன்னு, என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு என்னை ஒரு மாதிரி பேசினார் தெரியுமா, அதனால நானே அவர்கிட்ட உங்கள் பொண்ணை நானே வாழ வச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இப்போ பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி, சபதம்லாம் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல சம்பாதிக்கணும், அதுக்கு காசு சேர்க்கணும், ஒன்றா முன்னேறி வரணும். சரி, இப்போ அந்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது 2 லட்ச ரூபா தான் நிலா, 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 20,000 வாடகை அப்படிங்கிறாங்க. ஓ, அப்படின்னா நீங்கள் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ்க்கு கையில் காசு வச்சுருக்கீங்க, அப்போ 20,000 கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, என்னை பற்றி தெரிஞ்சும் இப்படி கேட்குறியே, கடன் வாங்கி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சும்மா நிறுத்துங்க சோழன், திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க. 2 லட்ச ரூபா கடன் வாங்கி அங்கே கொடுத்து அந்த கடனை எப்போ அடைக்கிறது, மாதம் 20,000 வாடகை கொடுக்கறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்களா, அதில் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது சேவிங்ஸ்க்குன்னு பண்ண முடியுமா, இல்லை அந்த வீட்டில் போயிட்டு வெறும் வீட்டில்
போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை நிலா, இஎம்ஐயில் நான் ஏதாவது வாங்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போது மாதம் மாதம் அதுக்கு நீங்கள் இஎம்ஐயும் கட்டணும் அப்படி தானே சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சோழன் என்னை கடுப்பாக்கிட்டு இருக்கீங்க, கடனை இன்னும் ஏற்றிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது, நம்மளால் அதை முடியுமாங்கிறத பார்த்து தான் ஒன்று பண்ணணும். என் அப்பா சொன்னார்னா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒத்துக்குவேன் நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. வெளியில் நடேசன் உட்காந்துட்டு இவனுக்கு இது தேவைதான், நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம், இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு தனியாக கூட்டு பார்க்குறானா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நிலா டக்குன்னு பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சோழன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களை எனக்கு பிடிக்கும் தான், உங்களை நான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கலனாலும் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் இருக்கவங்கள தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிது, அதையும் தாண்டி இந்த வீடையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த வீட்டில் தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. என் அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு போனப்பவே எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் திரும்பவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதித்தேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை தனியாக கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதுதான் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு சைடு இங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.